வணக்கம். நாங்கள் இப்போ இந்த ஒரு வாரமாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 போட்டிருக்கேன். 5-6 வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். வரவேற்பு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது. அதில் நீங்களுமே கேள்வி கேட்கலாமே, நாம் ஏன் நம்ம இங்கே ஒருத்தரை வச்சுட்டு கேள்வி கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன தடவை கேட்டிருந்தேன். ஒரே ஒரு பதில் இருந்தது. அது நல்லதாகவும் போச்சு. எனக்கு ஒன்றும் எதை எடுத்து போடுறதுன்னு ஒரு சந்தேகம் இல்லாமல் நான் முறையாக பதிவிட்டுடலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது என்னன்னா, அவங்க கேட்டது என்னென்னா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? இதுதான் கொஸ்டின். இது ரொம்ப எப்படினாலும் சொல்லிக்குவாங்க, இதுக்கு ஒரு ஆன்சரே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது சில விஷயங்களால் அதாவது கோழி, அதை பாருங்கள், முட்டையை பாருங்கள். இதில் எது செய்கிறது ஈஸி அப்படின்னு பார்த்தா, முதல்ல தானாக வரணும் அப்படின்னா அது கோழியாக தான் இருக்க முடியும், முட்டையாக இருக்க முடியாது அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்தா எப்படிடா அது இருக்க முடியும்? ஏன்னா முட்டை இருந்தால் தான் முட்டையிலேருந்து கோழி குஞ்சு பொரிக்க முடியும். அப்படி கோழி இருந்தால் தான் அந்த கோழியிலேருந்து முட்டை வர முடியும் அப்படின்னு அது ஒரு பின்னல் இருக்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் இருந்தாலும் கூட என்ன செய்தேன் அப்படின்னா, பின்னோக்கி காலச்சக்கரம் அவன் கரெக்டாக காலச்சக்கரம்னு ஒன்று பின்னோக்கி போகிறது. பின்னோக்கி நீ போயிட்டே போனோம்னா, அதாவது நான் எவல்யூஷன் பார்த்து தான் எடுக்கிறேன், கடவுள் மாதிரி எடுத்துக்கல. கடவுளாக இருந்தாலும் கூட அவர் முட்டையை படைச்சிருக்க மாட்டார்னு தான் தோணுது. அவர் கோழியை தான் முதல்ல படைச்சிருப்பார். ஓகே, அது மாதிரி. பட் அதனால் நான் இந்த காலச்சக்கரத்தை நோக்கி எவல்யூஷன் பாத்தில் போனோம்னா, முதல்ல நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும், இந்த செல்லு தான் ஒரு செல்லு, அதாவது எப்படி தனது சந்ததிகளை பெருக்கிறது அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா, முதல்ல அது ஒரு செல் 2 செல்லாக உடைஞ்சது, 2 செல் 4 செல்லாக உடைஞ்சிது. ஒரு மீடியம் இப்படி தான் நம்ம உற்பத்தி பண்ணுங்கிற ஒரு ப்ரொசீஜர் அப்போ வரல. அப்போ போக 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 என்ன ஆச்சுன்னாக்கா, ஒரு 2 வகையான ப்ரொசீஜர்ஸ். ஒன்று முட்டையிலேருந்து வரும், இன்னொன்று கர்ப்பத்திலே இருந்து பிறக்கிறது. ஓகேவா? மம்மல்ஸ், அதாவது பால் குடித்து வர ஆட்கள் அது இருந்தது. அது அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்குறப்ப முதலில் கோழி தான் இருக்க முடியும். கோழி இன்னொரு உருவத்திலேருந்து இன்னொரு உருவமாக மாறி மாறி வந்தது. இப்போ நம்மளை குரங்குலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது ஒரு உருவத்திலேருந்து இன்னொன்று அட்வான்ஸ் ஆகி வந்தது பல பில்லியன் இயர்ஸ் லேட்டர். ஸோ அதனால் முட்டை லேட்டர் வந்தது தான். ஃபஸ்ட்டில் கோழி தான் வந்தது, அப்புறம் அது போட்ட முட்டைகள்லேருந்து கோழிகளாக வந்துக்கிட்டு இருக்குது. சிலருக்கு இது பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் கூட எனக்கு அதில் ஒரு இதை அவங்க சொல்லி நான் அதை கொஞ்சம் திங்க் பண்ணி ஏதோ பண்ணி அசை போட்டதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியான இது வந்ததாக நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் மிகவும் நன்றி. இன்னும் நிறைய கேள்விகள் அனுப்புனீங்கன்னா எனக்கு ஏதாவது போட்டு ஏதாவது சொல்லலாம். குண்டக்க மண்டக்க